சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்கடா போய் சுத்திட்டு வரீங்க? அக்கா, நீ வியாபாரத்துல பிஸியா இருந்தியா? நாங்க கடல்ல போய் குதிச்சு ஆட்டம் போட்டு வந்தோம்க்கா. ஆமா, அன்பு எங்கடா? அக்கா, அவன் டவுசரையும் சட்டையும் மாட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ரொம்ப ஆட்டம் போடாதீங்கடா, அப்புறம் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். அக்கா, அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அக்கா. எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு முதல்ல நீ பதில் சொல்றியா? என்னடா தெரிஞ்சுக்கணும்? இல்ல, ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஊர்லயே அவரை வச்சுப்பியா, இல்ல ராஜகுமாரனை கூப்பிட்டு அவர் ஊருக்கே போயிடுவியா? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ராஜகுமாரன் ஊருக்கு தான் போவேன். அக்கா, அப்ப இங்க வரவே மாட்டியாக்கா? அது எப்ப வராம இருப்பேன்? வருஷம் வருஷம் தவறாம சூர சம்ஹாரமுக்கு என் ராஜகுமாரனே கூட்டிட்டு நான் இங்க வந்துருவேன். அப்புறம் நீங்க எல்லாம் அவரு கூட சேர்ந்து ஜாலியா இருக்கலாம். சரிக்கா, சரிக்கா. அப்புறம் நம்ம எல்லாருமா சேர்ந்து திருவிழாவை ஜம்முன்னு கொண்டாடலாம். சரியா? சரிக்கா. ரொம்ப அருமையான தரிசனம் இல்ல? எல்லாத்தையும் கூடவே இருந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டீங்க. சரிங்கய்யா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம். கடவுளோட அனுக்கிரகம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். சந்தோஷமா ஊருக்கு போயிட்டு வாங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வர்றேன். இப்ப உத்தரவு வாங்கிக்கிறோமா? வர்றேங்க. போலாமா? போலாம். கடைவீதி தாண்டி தான் கார் பார்க்கிங் போகணும். அப்படி போனா கடைவீதியில மாணிக்கம் கடை போட்டிருக்கானே, மாணிக்கம் குடும்பத்தை சுப்பிரமணியம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமே. ஒருத்தர் சந்திச்சுட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. மேடம், கார் பார்க்கிங்க்கு இந்த கடைவீதி வழியா போக வேண்டாம் மேடம். ஜனங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பக்கம் குறுக்கு வழியா போயிடலாம் மேடம். சீக்கிரமா போயிடலாம் மேடம். போலாம். சரிங்க மேடம். ஒரு நிமிஷம் நல்ல இந்த கோயிலுக்கு நம்ம வந்ததுக்கு அடையாளமா எனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி கொடு. எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு உனக்கு தோணலையா? அப்படிலாம் எனக்கு தோணலையே. ஆனா எனக்கு தோணுதே. அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம 2 பேரும் ஜோடியா கடை வீதிக்கு போய் அங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் உன்கிட்ட கேப்பனா, நீ எனக்கு வாங்கி தருவியா? ஓகேவா? எனக்கு கடை வீதிக்கெல்லாம் போய் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு என் மைண்ட் ஃப்ரீயா இல்ல. அப்படியும் உனக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னு ஆசை இருந்தா உங்க அம்மாவை கூட்டிட்டு போ. என்ன செழியன், நான் கூட சந்தோஷமா மனசு விட்டு பேசிட்டு ஜாலியா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு நினைச்சேன். நீ என்னடா அம்மாவை கூட்டிட்டு வர சொல்ற? என்ன செழியன், ரொம்ப இரிட்டேட் பண்ற. நான் வேணும்னா அத்தை கிட்ட பெர்மிஷன் கேட்கவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே கேட்டுக்கிறேன். ஆண்டி, நானும் ரேஷ்மாவும் பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் ஆண்டி கிட்ட பேசிக்கிறேன். என்ன, ஓகேவா? கடவுளே,